பாட்டு எடுத்துட்டு அதை சிவாஜி எம்ஜிஆருக்கு எப்படி பாடுவீங்கன்னு பாடி காமிக்க முடியுமா சார்? ஒரே ஒரு பாட்டு எடுத்துட்டு அந்த பாட்டு சிவாஜிக்கு எப்படி பாடுவீங்க, அது எம்ஜிஆருக்கு எப்படி பாடுவீங்க? எப்போ ஒரு பாட்டு நான் ஆணையிட்டான்னுட்டு 6 கட்ட சுத்தியில பாடுறோம், ஒரு எம்ஜிஆருக்காக பாடுறோம். அவருக்கு பாடுறது ஈஸி, எனக்கு நேசில்ல முனைகிடலாம். இவருக்கு அடி வயிற்றுல இருந்து ஃபுல் டெப்த்ல கொடுக்கணும். இவருக்கு பாடுறதுதான் கஷ்டம். இப்ப ஒரு பாட்டை இப்ப நான் ஆணையிட்டான்னுட்டு அவருக்கு நான் பாடுறேன். நான் மேல பாடும்போது கஷ்டம் இல்லான்னு நினைப்பேன். குறைச்சி சுத்தியில தான் நான் பாருவேன். நான் ஆணையிட்டான் அது நடந்து விட்டார். எம்ஜிஆர் சமாச்சாரம். இதே சிவாஜியாக ஆக்ட் பண்ணியிருந்தால் நான் ஆணையிட்டான் அது நடந்து விட்டான். எம்ஜிஆர் பேச்சு அப்படின்னா பார்த்து ரொம்ப நாளாச்சு வரவே மாட்டேங்கிறீங்க, இந்த குரல் தான் வரும். இவரு சிவாஜி என்ன இன்னும் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு வரவே இல்லையா, இதை அனுசரிச்சு இந்த மத்தியில பாருங்க. இவங்க ஜெய்சங்கர், நாகேஷ் என்னடா சௌச்சமா இருக்கீங்களா, எப்போ இங்க இருந்து வருவாங்க. உடனே எம்எஸ்சி சார் ஐயா இங்கிலீஷ் டைலாக் நீங்க சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டா போச்சு அப்படின்னா சரின்னுட்டு உடனே அவர் சிவாஜி ஐயா கிட்ட போய் நின்று, ஐயா நீங்க எப்படி சொல்லுவீங்க, இந்த ஸ்டைல் சொல்லுங்க. ஓ மை லார்ட், பாடம் நீ உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இந்த ஐயா ஸ்டைல் அப்படின்னு. சரி, அந்த ஸ்டைல நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு டேக்குக்கு அங்க போய் நின்றுட்டேன். மைக்கு முன்னால போய் நின்றுட்டேன். நல்ல ஒரு எக்கோ கொடுங்க சார், எனக்கு காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு எக்கோ. பாட்டை நான் மனசுலயே நினைக்கிறேன். அந்த பாட்டை பத்தி நினைச்சு பார்த்து பாடிக்கிட்டு அந்த ஸ்டைல போய் நிக்கிறேன். ஓ மை லார்ட், பாடம் நீ உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஐயா சிவாஜி ஐயா அவங்க ஒண்டர்ஃபுல் டீம் சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் கிட்ட இருந்து சபாஷ் வாங்கியிருக்கேன். அவர் பேச வேண்டிய டைலாக் நான் பேசி சபாஷ் வாங்கியிருக்கேன். அது அவருக்கே உரியதானதாக்கணும். இப்ப ஒரு பாட்டு